பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேன்மைமிக்க பெருமக்களே, ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத், மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒருவேளை மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறை ஏற்பட்டுவிட்டால் இறைவன் நாடினால் அவனை மன்னித்து விடுவான். ஆனால் மனிதனுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், தீங்கிழைப்புகள் ஏதாவது ஏற்பட்டு அதனால் ஒருவன் மற்றவனால் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவனிடத்திலே அவன் மன்றாடி மன்னிப்பு கேட்கும் வரை இறைவன் அவனை மன்னிக்க மாட்டான். இதுவே மார்க்கத்தின் சட்டமாகும். மனிதன் இன்னொரு மனிதனிடம் எல்லை மீறி நடந்தால் அது மனித உரிமை மீறல் என்ற பாவத்தை சேர்ந்ததாகும். இன்று உலகத்தில் மனித உரிமை மீறல்கள் என்பது ஆட்சி செய்யும் அதிகார வர்க்கங்களுக்கு இடையே பெருத்து கிடக்கின்றன. பாவ புண்ணியங்கள் பார்ப்பது கிடையாது. ஒருவன் மற்றவனின் சொத்தை அநியாயமாக பிடுங்கி சாப்பிடுகின்றான். அரசாங்க அதிகாரிகள் என்ற பெயரில் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள். நல்ல பல திட்டங்களுக்கு அரசாங்கங்கள் ஒதுக்கும் நிதியில் மோசடி செய்கின்றார்கள். அடுத்தவர்களின் சொத்தை உண்ணுகின்றார்கள். அசையும் மற்றும் அசையாத சொத்துக்கள் என்று வாங்கி குவித்து கொள்ளுகின்றார்கள். இதனால் மனிதனிடம் விரோதங்கள், குரோதங்கள் வளர்ந்து தலைவிரித்து ஆடுகின்றன. கொலை, கொள்ளை என்று அத்துமீறல்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. உலகம் செல்லும் பாதைகள் மிகவும் கவலை அளிக்கின்றன. போட்டி, பொறாமைகள் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டன. மதங்களால் மக்களை பிரித்து வெறுப்புகளோடு வாழும் காலம் இது. அதிகாரம் தன்வசம் வைத்திருக்கும் ஆட்சியாளர்கள் மத உணர்வுகளை தூண்டி பதட்டத்தை உண்டாக்குகின்றார்கள். வேண்டாதவர்களை துன்புறுத்துவது, அடித்து கொள்வது போன்ற மனநிலைக்கு இன்று உலகம் தள்ளப்பட்டுவிட்டன. குர்ஆனும் நபிமொழியும் இதை வன்மையாக கண்டிக்கின்றன. ஒரு முஸ்லிம் சகோதரனின் மானம், மரியாதை பற்றி குறை கூறப்படும் போது எவர் அதை தடுத்து பேசுகிறாரோ கியாமத் நாளன்று அவரை விட்டும் நரக நெருப்பை அகற்றுவதை அல்லாஹு தஆலா தன் மீது பொறுப்பாக ஆக்கி கொண்டான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பொறாமையை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தீ விறகை சாப்பிடுவது போல் அல்லது வைக்கோலை சாப்பிடுவது போல் பொறாமை நன்மைகளை சாப்பிட்டு விடும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் கீழ்காணும் நிகழ்ச்சியை சொன்னார்கள். ஒருமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று கொண்டிருந்தோம். அவர்களில் ஒருவருக்கு தூக்கம் வந்து தூங்கிவிட்டார். இன்னொருவர் விளையாட்டாக அவருடைய கயிற்றை எடுத்து கொண்டார். தூங்கிக் கொண்டிருந்தவர் விழித்ததும் தன் கயிற்றை காணாமல் பதட்டமடைந்தார். எந்த ஒரு முஸ்லீமும் பிற முஸ்லீமை பதட்டமடைய செய்வது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவரின் சொத்தை அபகரித்தால் எந்த அளவுக்கு அவருக்கு பதட்டம் ஏற்படும் என்பதை மேற்கூறிய சாதாரணமான உதாரணத்திலே புரிந்து கொள்ளலாம். கயிற்றை எடுத்து கொண்டதால் ஏற்பட்ட பதட்டத்தை கண்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பதட்டமான நிலைக்கு ஆளாக்கக்கூடாது என்ற மிக அற்புதமான ஒரு வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எவர் ஒருவர் தன் மூமினை கொலை செய்துவிட்டு அந்த கொலையை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவனது ஃபரலான வணக்கங்களையும் அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ள மாட்டான், நஃபிலான வணக்கங்களையும் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவேதான் மனிதனை நாசத்துக்கு அழைத்து செல்லும் 7 பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நமது உயிரின் உயிரான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நாசகாரமான 7 பாவங்களை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்க, யா ரசூலல்லாஹ் அறிவித்து தாருங்கள் என்று சொன்ன பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த 7 பெரும் கொடிய பாவங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைத்து கற்பித்தல், அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைத்தல்,
இது மிகப்பெரிய குற்றமாகும். எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தனக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹு தஆலா ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் என்று 7 காரியங்களிலே முதலாவது காரியத்தை சொன்னார்கள் பெரும்பாவங்களில். இரண்டாவது பெரும்பாவம் சூனியம் செய்தல், மூன்றாவது அநியாயமாக கொலை செய்தல், நான்காவது வட்டியின் பொருளை சாப்பிடுதல், ஐந்தாவது அனாதைகளின் பொருளை சாப்பிடுதல், ஆறாவது தனது உயிரை காக்க இஸ்லாமிய போர்க்களத்தில் படையினரை விட்டு புறமுதுகிட்டு ஓடுதல், ஏழாவது பரிசுத்தமான ஈமான் உள்ள தீயவைகளை அறியாத அப்பாவி பெண் மக்கள் மீது விபச்சாரம் புரிந்ததாக அவதூறு கூறுதல். இந்த 7 பாவங்களும் மிகப்பெரிய கொடிய பாவங்களாகும். இதை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். மேலும் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெரும்பாவங்களை பற்றி கேட்கப்பட்டது அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைத்தல், பெற்றோருக்கு மாறு செய்தல், கொலை செய்தல், பொய் சாட்சி சொல்லுதல் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்படி மனித குலத்துக்கு விரோதமாக எந்த செயல்கள் இருக்கின்றதோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். இக்காலகட்டத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் உருவாகுவதை நாம் கண்முன்னே பார்க்கின்றோம். இவைகளை விட்டும் விலகிக் கொள்வதற்கும் இவைகளுடைய இந்த தீய பாவ செயல்களிலே நாம் மூழ்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தஆலா அதை விட்டும் தடுத்து வைப்பானாக. மேலும் இதுபோன்ற அநியாயக்கார ஆட்சியாளர்களின் ஆட்சியினுடைய அதிகாரத்தை விட்டும் அல்லாஹு தஆலா மாற்றி நிம்மதியான வாழ்க்கையும் நிம்மதியான ஆட்சியும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.